வணக்கம்ப்பா. இந்த வயிறு தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து செய்யணும். செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதில் சளைக்கக்கூடாது. ஏன்னா காலையில் டீ காப்பிக்கு பதில் அதே குடிச்சு வரலாம். அது என்னன்னா இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழம் சாறு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து நீங்கள் உப்பு கலக்கிறதுனா கலந்துக்கலாம், இல்லாட்டி தேன் கலக்கிறதுனா கலந்துக்கலாம். அவங்கவுங்க உடம்பை பொறுத்து இருக்குது. அது மாதிரி செஞ்சு நீங்கள் குடிக்கலாம். அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, வெள்ளரிக்காயை பொடிசா கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை சாராக எடுக்கணும். சாரை எடுத்து அதில் கொஞ்சம் இஞ்சி சாறு, ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி சாறு எடுத்து ஒரு அரை டம்ளர் இல்லாட்டி 3/4 டம்ளர் அளவு கலந்து டெய்லி காலையில் சூடாக குடிச்சு வரலாம். வெது வெதுப்பாக வச்சு லேசாக அடுப்பில் வச்சு கூட செய்யலாம். சூடாக இல்லாட்டி சுடுதண்ணி ஊற்றி கூட அந்த வெள்ளரிக்காயை கெட்டியாக அரைச்சிக்கிட்டு அந்த சுடுதண்ணி ஊற்றி கலக்கிது பண்ணால் கொஞ்சம் வெது வெதுப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உப்போ தேனோ கலந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொப்பை படிப்படியாக குறையும். ஆனால் சீக்கிரத்தில் 1 வருஷத்தில் 6 மாதத்துலலாம் குறையாது. இது தொடர்ச்சியாக நீங்கள் இது வழக்கமாக வச்சுக்கோங்க. குறையிறப்ப குறையட்டும். அதோடு நீங்கள் எக்ஸசைஸு இதெல்லாம் பண்ணிக்கணும்.